நம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. ஆமா சார், பூலோகத்துல வாழற மனுஷன்ல இருந்து தேவலாகத்துல வாழக்கூடிய கடவுள் வரையும் எல்லாருமே காதலிக்கிறவங்களா தான் இருக்காங்க. அதனாலதான் சார் சொல்றேன் காதலே நிம்மதின்னு. ஓகே, ஆளை பார்க்கும்போது ஒரு சின்ன டவுட் இருந்தது. சார் காதல்னா என்ன? என்ன கேட்டா நீதான் சொல்லுங்க. காதல் அப்படின்னா எல்லாரும் கெட்ட வார்த்தையா நினைக்கிறாங்க. நான் சொல்றேன் காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அது மனதை தொட்ட வார்த்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இளைஞர்களுக்கு. காதலுங்கிறது கிரிக்கெட் கிரவுண்ட்ல போடுற ஸ்பின் பால் மாதிரி, எப்ப எந்த பக்கம் திரும்பும்னே சொல்ல முடியாது. அனுபவம். காதலுங்கிறது முள்ளு இல்லாத கடிகாரம் மாதிரி, ஓடினாலும் பிரயோஜனம் இல்ல, நின்னாலும் பிரயோஜனம் இல்ல. ஒரு காதலிகிட்ட கேட்டிருக்கான், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே, இனிமேலாவது நம்ம காதலுக்கு வழி பிறக்குமான்னு கேட்டிருக்கான். அவ சொல்லியிருக்கா, வழி பிறந்துருச்சு டார்லிங், எங்க அப்பா வேற ஒருத்தரோட எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாருன்னு இருக்கா. சார் அதனாலதான் ஒரு கவிஞர் அழகா எழுதினார். எப்படி தெரியுங்களா? சில்வண்டு என்பது சில காலம் வாழ்வது, சில்வண்டுகள் காதல் செய்தால் செடி என்ன கேள்வி கேட்குமா, வண்டாடும் காதலை கொண்டாடும் கூட்டமே, ஆணும் பெண்ணும் காதல் செய்தால் அது ரொம்ப பாவம் என்பதா அப்படின்னு அழகா கேட்டாரு சார். காதலிக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே தன்னுடைய வாழ்நாள புனிதத்தை அடைகிறான் சார். அதனாலதான் சொல்றேன் காதலே நிம்மதின்னு. சார் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா போலார் கரடி அப்படின்ற ஒரு மிருகம் தன்னுடைய வாழ்நாள்ல தண்ணியே குடிக்காதான். மிருகம் தண்ணி குடிக்காம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். ஆனா காதலிக்கிறவங்க காதலர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கேப்டன் சார் படத்துல வந்த மாதிரி, சோறும் குடி நீரும் வேணாம் மாமா ஒன்ன பார்த்தாலே, ஆரும் பசியாரும் தானாச மொழி கேட்டாலே, ஒன்ன பிரிஞ்சிருக்க தன்னந்தனிச்சிருக்க அம்மா மடி அப்ப படிய மனசு ஒத்துக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி. தங்கம் தான் வரும் காதலுக்கெல்லாம். வெரி குட். அப்படின்னு சொல்ற மாதிரி காதலிக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுமே சோறும் வேணாம் தண்ணியும் வேணாம், தன் காதலி முகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களே, இப்படிப்பட்ட காதல் தானே சார் நிம்மதி கொடுக்கும். உண்மை சார் அறிவியல் ரீதியா ஒரு உண்மை இருக்கு. எப்படின்னாங்கன்னா ஒரு மணி நேரத்துல ஒரு மனுஷனால 2600 வார்த்தைகளை மட்டும்தான் பேச முடியும். ஒரு மணி நேரத்துல ஒரு மனிதனுடைய இமைகள் 500 முறை மட்டும்தான் துடிக்கும். ஒரு மணி நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் 2 லிட்டர் ரத்தத்தை மட்டும்தான் பாய்ச்சும். ஒரு மணி நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய நகமும் 327 அங்குலங்களா பிரிஞ்சு அதுல ஒரு அங்குலம் தான் வளரும். இப்படி சயின்டிபிக் ரீதியா நிறைய விதமான உண்மைகள் இருக்கு. ஆனா அறிவியல் ரீதியான உண்மைகளே மாற்றி போடுற சக்தி யாருக்கு இருக்குன்னா எங்க காதலர்களுக்கு தான் சார் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா காதலிக்கிற எங்க காதலர்களுக்கு மட்டும்தான் ஒரு மணி நேரத்துல 5000 வார்த்தைகள் வரும். உடம்புல இருக்க 5 லிட்டர் ரத்தத்தையுமே இதயம் பாய்ச்சும். 500 முறை இல்ல 1000 முறை இமைகள் துடிக்கும் சார். கண்டிப்பா சார். ஒரு காதலன் அழகா தன்னுடைய காதலை பார்த்து வர்ணிக்கிறான். எப்படி தெரியுங்களா? மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், உடல்கள் தான் 2 உறவுகள் ஒன்று ரோஜா 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 அப்படின்னு அழகா பாடுறான் சார். நான் படிக்கும் போது காதலிச்சேன், பொண்ணுகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்தேன். லவ் லெட்டர் கொடுத்தோன்னா வாங்கி விட்டு படான்னு டென்ஷன்ல பார்த்தது. எவங்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்த, நான் யாரு தெரியுமா என்னது, என்னைய விட என் அப்பா யாரு தெரியுமா என்னது, உங்க அம்மாவோட புருஷன். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் 7 பேரை விட்டுக்கிட்டு ஓட ஓட வெட்டுனானே அவனா உங்க அப்பன். அதை நின்று வேடிக்கை பார்த்த வாங்குறான்.
ஒரு கணவன் மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் அந்த மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்களாம், அம்மா நீ உன் கணவன் செத்த பிறகு சாகணும்னு நினைக்கிறியா இல்ல அதுக்கு முன்னாடியே செத்து போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மனைவி சொன்னாலாம், ஐயோ இல்ல இல்ல, என் கணவனுக்கு பின்னாடிதான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே எல்லாரும் அந்த மனைவியை பார்த்து கேட்டாங்களா, என்னம்மா இப்படி பேசுற நீ? எல்லா பெண்கள்ட்டையும் போய் கேட்டா நான் பூவோடையும் பொட்டோடையும் தான் போய் சேரணும்னு சொல்லுவாங்க, நீ மட்டும் இதுக்கு எதிர்ப்பதமா சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த காதல் மனைவி சொன்னாலாம், எனக்கு என் கணவருக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துட்டேனா என் கணவரை யாரும் பாத்துக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிற மாதிரி என் காதல் கணவரை பெத்த தாய் கூட பாத்துக்க மாட்டா, அதனாலதான் என் கணவன் செத்த அடுத்த 2 நொடியில நானும் சாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரேன் சார். போய் கேட்டேன், ஏண்டி நான் செத்து போயிட்டேன்னா நீ என்னடி பண்ணுவேன்னு கேட்டேன். நான் என் தங்கச்சியோட வாழ்ந்துடுவாங்கன்னா. திருப்பி அவ கேட்டா, நான் செத்து போயிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நானும் உன் தங்கச்சியோட வாழ்ந்துடுவேன். அதானே புருஷனுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா, ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான். சார், பெண்குவின் பறவையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பெண்குவின் பறவை பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னா அது சாகுற வரை அந்த ஜோடி கூட தான் வாழுமா. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொரு காதலர்களும் இருக்காங்க. ஐயா நான் சொல்றது நல்ல காதலர்களை மட்டும்தான், நல்ல காதலர்கள் கிடையவே கிடையாது. இதுல டிஃபரெண்ட். ஆமா சார், இதுக்குதான் ஒரு கவிஞர் அழகா சொன்னாரு, இளமையில தொடங்கி முதுமை வரைய முடியறது தாண்டா காதல்னு சொல்லி. இதுக்கு நிறைய விதமான தமிழ் சினிமா பாடல்கள் இருக்கு. இளமையில காதலிக்கிற ஒரு காதலன் தன்னுடைய காதலியை பார்த்து பாடுறான், எப்படி தெரியுங்களா? கண்ணம் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் மருகினில் தானோ, கண்மூடிடும் நல்வேளையில் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். அதாவது அந்த காதலன் அந்த காதலியை பார்த்து என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம இளமையில காதலிக்கிறோம், முதுமை வரை நம்ம காதல் தொடங்கி நான் சாக போகிற அந்த கடைசி நொடி உன் கண்ணை பார்த்துட்டு தான் மனைவி முகத்தை பார்த்தமேன்னு சந்தோஷத்தோட நான் போய் சேருவேன், அந்த ஒரு சுகம் தான் எனக்கு வேணும்னு சொல்றானே சார். இப்படிப்பட்ட காதல் தானே நிம்மதி. இது பரவாயில்லைங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அந்த தாத்தா பாட்டி வீட்டுல எப்பவுமே சத்தமே கேட்காது, அமைதியா இருப்பாங்க, அமைதியா போயிருவாங்க. அந்த தாத்தா அன்னைக்குன்னு பார்த்து ஒரே சத்தமா பாடிக்கிட்டு இருந்தாரு. நான் போய் உங்க வீட்டுல போய் பார்த்தேன், என்னடா இந்த தாத்தா இன்னைக்கு இவ்வளவு சத்தமா பாடிட்டு இருக்காருன்னு போயிட்டு என்ன தாத்தா விசேஷம்னு கேட்டேன். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, இன்னைக்கு என் மனைவிக்கு எனக்கு கல்யாண நாளுமா, அதனால என் மனைவிக்கு இப்ப இந்த வயசான காலத்துல என்னால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல, அதனால ஒரு பாட்டை பாடி என் மனைவியை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் என்ன பாட்டு தெரியுங்களா பாடினாரு? சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே, உன்னை எந்த காலம் பார்த்தது தாயி, நீ அந்த கால ஐஸ்வர்யா ராயி. தாத்தா பாடுற பாட்டா இது? பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே அது உலகம் தாங்காதே, கடுக்குமா சூரிய கருக்குமா. சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கல, யாருக்கு தான் இல்ல, சொன்ன மீறவே ஊருக்குள் ஆள் இல்ல, ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு